கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏசாயா 48 21 அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. அவர்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு நடத்தி கொண்டு வரும்போது செங்கடலை பிளந்து நடத்தி வந்த பிறகு அவர்கள் வனாந்திர பாதைகளிலே நடந்து கானானை சுதந்திரிக்க வேண்டியதாக இருந்தது. 40 வருடங்களாய் அவர்கள் வனாந்திர திசைகளிலே நடந்து வந்தார்கள். அந்த வனாந்திர திசைகளிலே அவர்களுக்கு நடந்து வரும்போது பயங்கரமான வெயில், உஷ்ணம். அந்த நடந்து வருகிற எல்லா இடங்களையும் நீரோட்டங்கள் எல்லாமே இருக்கும்லாம், ஒன்றுமே சொல்ல முடியாது. இன்னொன்று கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தின் மத்தியிலும் ஆண்டவர் இவர்களை அழைத்ததினாலே, ஆண்டோடைய வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து நடந்ததினாலே அங்கே இருக்கிற கற்பாறைகள், கண்மலைகள் உயர்ந்து பயங்கரமான வெப்பத்தில் இருக்கிற அந்த மலை, அதிலிருந்து தண்ணீர் வருமா? வராது. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நேசிப்பதினாலும் தம்முடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து வருகிறதுனாலும் ஆண்டவர் அந்த கண்மலையை என்னானாரு? பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். கண்மலையின் தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த நாளில் இதன் வழியாய் நாம் என்ன சிந்திக்க போகிறோம்? பிளக்கப்பட்ட கண்மலையாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்காக ஒரு கண்மலை பிளக்கப்பட்டது. எப்படி என்றால், ஆதி காலத்திலே பழைய ஏற்பாடுகள் முழுவதுமே தேவன் எப்படிப்பட்டவராய் தெரிகிறார்? பயங்கரமான தேவனாய் தெரிகிறார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இப்படித்தான் நீ இருக்க வேண்டும், நீயா இருந்தாலும் நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்கிற தேவனாய் அந்நாட்களில் வெளிப்பட்டார், இருந்தார். அப்படிப்பட்ட காலத்திலும் அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை தாவீது அறிந்தார்கள், சாமுவேல் அறிந்திருந்தாரு. ஏன்னா சவுலை ராஜாவாக்கினது எனக்கு விசனமா இருக்குதுன்னு ஆண்டவரே சொல்லுகிற அளவுக்கு அவர் எவ்வளவு பாரப்பட்டிருக்கிறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆச்சரியமா இருக்கும். இஸ்ரவேல் தேவனானாலும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று நின்றாலும் எவ்வளவு இரக்கத்தின் கண்மலையா இருந்திருக்கிறார் என்பது தெரிந்தது. ஆனாலும் அதற்கு அடுத்து கடந்து வர இஸ்ரவேலின் தேவனை இஸ்ரவேல் மட்டும்தான் நேசிக்க முடியும், மற்ற யாராலையும் நேசிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு கட்டளை இருக்குது, அவ்வளவு பிரமாணம் இருக்குது, அதெல்லாம் அவங்கள தவிர்த்து வராலும் முடியாது. அப்படி இருந்தால் நமக்கு பிரச்சனை வருதுன்னு பயப்படுற அளவுக்கு பெலிஸ்தர்களை தேவன் பயப்பட பண்ணினார். இஸ்ரவேலுடைய எல்லாவித காரியங்களையும் பெலிஸ்தர்கள் முறியடித்தாலும் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் பெலிஸ்தருடைய இடத்துல வச்சா என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்கும் மூல வியாதி அந்த கூக்குரல் என்னானது? பயங்கரமாய் வானளவை எட்டப்பட்ட கூக்குரல். பெலிஸ்த தேசம் முழுவதுமே கூக்குரல் இட்டு கதறி அழுதது, வேதனை தாங்க முடியாமல். வேதனையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே அதிகம். அப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சாதாரணமாக ஒருத்தர் கையாண்டா என்னாக முடியாது, கையாள முடியாது. கர்த்தர் அவ்வளோ வல்லமையா இருக்கிறாருங்கிறத எதிர் தேசங்கள் அறிந்து உடன்படிக்கை பெட்டியெல்லாம் எப்படியாவது போனா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. அதை சும்மா எடுத்தும் வெளியில வைக்க முடியாது. இஸ்ரவேலை சிறைப்பிடித்த போது அழகா நம்ம முடிச்சிட்டோம், இஸ்ரவேலை முறியடிச்சிட்டோம் நினைச்சிட்டு அங்க இருக்கிற பரிசுத்த பனிமுட்டுகள்லாம் கை வச்சு தூக்கிட்டு வந்துட்டோன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இப்ப அதை அனுப்பும் போது சும்மா இது நமக்கு வேண்டாம் தூக்கி எறியவும் முடியாது. கர்த்தருடைய கோபம் பயங்கரமா எழும்பிடும். வெளித்தன் ஒருத்தங்க இல்லைன்னு ஆக்கிடுவாரு, இன்னொன்னு தொடவே முடியல. அதை சாதாரணமாக கொண்டு வச்சுட்டாங்க. அந்த காலங்களில் போர் நடந்தா அப்படித்தான். அந்த சிறைப்பிடித்து கொண்ட தேசத்தில் எதெல்லாம் அவங்களுக்கு வல்லமையாக இருந்துச்சோ, எதெல்லாம் பெரிய கேடயமாக இருந்துச்சோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்து பாருங்கள், நாங்கள் அவங்களையும் பிடித்து விட்டோம், அவர்கள் தலையாக வச்சிருந்த எல்லாத்தையும் பாருங்கள் நாங்கள் முறியடிச்சிட்டோம்னு சொல்லி காட்டுவதற்காக வச்சுருப்பாங்க. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை யாருக்கிட்டையும் காட்டவே முடியலை. உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் இந்த வேதனை வந்ததுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது. ஆண்டவர் ஜீவனுள்ளவராக எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்துவாய் நமக்காக அந்த வார்த்தையாக இருந்தவர், பிதாவுக்கு ஒரே செல்லப்பிள்ளையாக இருந்தவர், நமக்காக மாம்சத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மீட்பை பெறும்படியாய் ஒரு மனிதனாய் வாழ்ந்து காட்டினார். அவ்வளவு பெரிய வார்த்தை, இவ்வளவு பிரமாணங்களை கொடுத்த வார்த்தை, இந்த பிரமாணங்களை கடைபிடித்து வாழ முடியாத மனிதர்களுக்காக
அந்த பிரமாணத்தின் சாபமாக, அந்த பிரமாணத்தை கடைபிடித்து வாழ முடியாதவர்களின் தண்டனையாக இயேசு தன்னை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். அதான் இங்க சொல்லப்படுகிறது. வனாந்தரத்திலே அவர்களுக்கு தாக விடாய் இருந்ததில்லை, கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலை தான் இருக்கு, இவங்க இப்படி தேசத்தை பிடிச்சு வருவோன்னு வராங்களே, தாகத்திலே செத்து போயிடுவாங்கன்னு ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம் வராத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த கண்மலையில தண்ணீரை வரை பண்ணினார். அதே போல பரிசுத்தரை வணங்குறாங்க, கொஞ்சம் தவறுனாலும் அவரை அடிச்சு கொன்னே விடுவாரு அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பார்க்கத்தக்க இருந்த தேவன் நம்மை பரிசுத்தமாக்க நம்மை போல மனுஷனாய் மாறினார். அவ்வளவு பெரிய கண்மலை, அவ்வளவு பயங்கரமான அந்த கண்மலை எவ்வளவு மனுஷனோட நடந்திருக்கு. என்ன, எல்லா மனுஷங்களையும் நேசிச்சு 33 வருஷம் அன்பு பாராட்டுச்சுல, இரக்கம் பாராட்டுச்சுல, ஸ்திரீயே இனி பாவம் செய்யாதே என்று சொல்லிச்சுல. அன்னைக்கு பாவம் செஞ்சவங்க அந்த அளவு கொடூரமாக கொல்லப்படணும். ஆனால் அந்த பிரமாணத்தை கொடுத்தவர், உன்னால் முடியல, நீ மறுபடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கிற, இதோ உன்னை மீட்பதற்காக நான் அடிக்கப்படுகிறதை பார் என்று என்னானாரு, அந்த கண்மலை அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்ல. உலகத்தில் எத்தனையோ பேர் இன்றும் தாகம் நிறைந்தவர்கள் தான். ஏன் நீங்களும் ஒரு காலத்தில் தாகம் உள்ளவர்களாக தான் இருந்தீங்க. என்னது, என்று என் பாவம் தீரும், என்று நான் இந்த பாவத்தைலாம் வெறுத்து பரிசுத்தமாக வாழ்வேன், என்றைக்கு எனக்கு இந்த மீட்பு கிடைக்கும். பாவம் செய்யும் போது யாருக்குமே வலிக்காதுங்க. ஆனால் பாவத்தின் விளைவு என்பது மனசை விட்டு நீங்கவே நீங்கள் அவங்க தண்டிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் எல்லாமே நன்மையாக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளத்தில் நான் இப்படி செஞ்சிட்டேனேங்கிற எண்ணம் நீங்கவே நீங்கள் அது தவறுங்கிற சுட்டி காட்டிடும் மனசாட்சி. அப்போ அப்படி ஒரு சுட்டி காட்டின நிலைமையில நிறைய பேர் இயேசுக்குள்ளே வர்றதுக்கு யோசிக்கிறது என்ன தெரியுமா, இயேசு இடத்துக்கு வந்தால் பாவத்தை அறிக்கையிடணுமா, ஐயோ நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க. ஆனால் இயேசுக்கிட்ட வரணுமானா அறிக்கையிட்டா தான் அவர்கிட்ட வர முடியும், வர முடியாது. ஆனால் இயேசுக்குள்ளே வந்தவங்க அறிக்கையிட்டு வாழ்வதற்கு காரணம் என்ன, அந்த சிலுவையே, அந்த சிலுவையை. இவ்வளோ பெரிய பயங்கரமான பரிசுத்தமான தேவனத்தில் வரணுமானா பாவ அறிக்கை இல்லாமல் அவர்கிட்ட வர முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற எல்லாரும் தன்னுடைய பாவத்தை அறிக்கிறதுக்கு ஒரு தைரியம் எப்படி வருதுன்னா, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார் என்கிற அடையாளம் தான் சிலுவை. இயேசு இன்றும் நிறைய மனிதர்களுடைய மனசிலே சிறந்தவராக இருக்கிறார். அவரை உங்களை காட்டிலும் கனப்படுபவர்கள் உண்டு. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரை வைத்துக் கொள்ளல, அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவும் இல்லை. ஆனால் இயேசு எவ்வளவு பரிசுத்தர் என்கிற பயம் எத்தனையோ மனிதர்களுக்கு உண்டு, இல்லை என்றே சொல்ல முடியாது. அதனால தான் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவங்க என்ன தப்பு செஞ்சாலும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசுவின்காரங்க தப்பு செஞ்சா கோபம் வரும், தாங்க முடியாத வருத்தம் இந்த உலகத்துக்கு வரும். ஏன் தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தர், அவர் இடத்துல நான் நெருங்க முடியாதே, அவர் அவ்வளோ பயங்கரமானவன் தானே நான் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் இயேசுனிட்ட நெருங்கினவங்க யாருன்னு கேட்டால், அவர் அவ்வளவு பரிசுத்தர், அவ்வளவு பயங்கரமானவர், அவரை கண்டா பேய் நடுங்கும், அவரை கண்டா தீராததும் தீர்ந்துரும். இன்னைக்கு வரைக்கும் நம்புறவங்க உண்டு, இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கிட்ட நெருங்க முடியாதுன்னு இருக்கிற காரணம் என்னன்னா பாவம் மட்டுமே. ஆனால் அவரை நெருங்குறவங்க என்ன காரணத்தில் நெருங்குறாங்கன்னா, இவ்வளவு பரிசுத்தரை, இவ்வளவு பயங்கரமானவரை நீங்க பார்க்குறீங்க, ஆனால் இவ்வளவு பெரிய பரிசுத்தரும் பயங்கரமானவரும் என்னுடைய பாவத்துக்காக அந்த சிலுவையிலே தொங்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அந்த சிலுவையிலே தொங்கப்பட்டார். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், விழாவிலே குத்தப்பட்டவராய், சிரசிலே முள்முடி சூடப்பட்டவராய், அந்த சொல்லனா வேதனை அவர் சிலுவையிலே சகித்தவரும் கூடவாக இருக்கிறார். இப்படி ஒரு பாடை நமக்காக நம்ம அப்பா அம்மாவோ யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க. அதுலயும் அவர் சிறந்தவர் தான், அதுலயும் அவர் சிறந்தவர் தான். நம்முடைய பாவங்களை முழுமையாய் போக்கினார்ங்கிற அடையாளம் தான் அவர் சிலுவையில் தொங்கிய காட்சி. இன்னமும் அவர் காயங்களோடு தான் வெளிப்படுவார். காரணம் என்ன, நம்முடைய பாவத்தின் வியாதிகள், சாபங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து விட்டார் என்கிற நிரந்தரம்.
நமக்கு நோய் நிரந்தரம் இல்லை, பாவம் நிரந்தரம் இல்லை, சாபம் நிரந்தரம் இல்லைங்கிற அந்த ஒரு காரியத்துக்காகத்தான் இயேசு தம்முடைய சரீரத்திலே தழும்புகளை நிரந்தரமாக வைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தர் தானே, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச இல்லாமே அவர் எல்லாருக்கும் தரிசனமாகலாம் கிடையாது. அப்படி அவர் இல்லாம வருவார். ஆனால் மனுஷன் எப்படி என் பாவம் நீக்கப்பட்டதுன்னு நம்பவும் முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு ஒரு சான்று என்ன ஆண்டவர் தான் கேட்பாங்க. அதான் சொல்லுங்க, உன் பாவங்கள் நான் ஏற்றுக்கொண்டேங்கிறதுக்கு சான்று நான் சிலுவையில் பலியானேன், என்னுடைய காயங்களை பார். எவ்வளவு பெரிய பயங்கரமான பரிசுத்தமான கன்மலை எவ்வளவாய் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் இதே வசனத்தை அங்கே சுட்டி காட்டுவார். என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஒரே ஞானபானத்தை பருகினார்கள், எல்லாரும் செங்கடல் வழியா பிளந்து வந்தாங்க. அதான் ஞானஸ்தானம். எல்லாருக்கும் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்காம ஆண்டவர் அழைக்கல அன்னைக்கு இஸ்ரவேலர்களை. செங்கடலை பிளந்து செங்கடலுக்கு உள்ள வழியாக நடந்து வரப்பன அப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அடுத்து எல்லாரும் ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் எழுதியிருக்கும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு! நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலை. அன்றைக்கே அவ்வளோ பெரிய வனாந்தரத்தில் இவ்வளோ பெரிய பரிசுத்தமான பயங்கரமான தேவன் நம்மளை நடத்துகிறாரு. எங்கேருந்து தண்ணீர் வரும், என்ன வரும்னா, அவ்வளோ ஒரு இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். அன்னைக்கு கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். அதே இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான் கண்மலையாகிய அவரையே பலியாக கொடுத்தார், கிறிஸ்துவை. அந்த கண்மலை கிறிஸ்துவை. இன்னைக்கு பாவத்தின் தாகம் எப்படி தீர்க்கப்படுகிறது? இந்த என்ன அன்பு அந்த பாடல் படித்தோமே, அதில் ஒரு வரி வருது, என்னுள்ளம் தண்ணில் ஊறிடும் ஊற்றே. கடந்த 2 நாளுக்கு முன்னாடி எங்களுடைய ஊழியக்காரர் இந்த பாட்டிலே ரொம்ப முக்கியமான ஒரு சரணம் என்னன்னு தெரியுமா சொல்லி அந்த வரியை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். அதில் எவ்வளோ பெரிய ஒரு சாட்சி இருக்குது என்பதை அவர் எங்களுக்கு விவரித்து சொன்னார். என்னுள்ளம் தண்ணில் ஊறிடும் ஊற்று உண்மையா என் தாகம் தீர்த்திடுதே. இன்னைக்கு பாருங்களேன், உங்களுக்கு பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் நிம்மதி இருக்காது. ஆனால் உங்களுடைய பாவம் நீக்கப்பட்டதுங்கிற ஒரு நிச்சயம் இருக்குது. பார்த்தீங்களா? எப்படி நிச்சயம்? இயேசு எனக்காக பலியானார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறேன், அவருடைய மரணத்தை என் ஆயுள் முழுவதும் நான் கடைபிடிப்பேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்? என் பாவம் மரிக்கப்பட்டது என்கிற நிச்சயம். இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதுதான். அவ்வளவு பெரிய கண்மலை தன்னை உடைக்க ஒப்பு கொடுத்தார் அன்னைக்கு. அதே போல அதான் புற ஜாதிகள் ஆராதிக்க முடியாத அளவுக்கு இஸ்ரவேலர்கள் மாத்திரம்தான் பரிசுத்தரை தொழுது கொள்ள முடியும். மற்றவர்கள் தொழுது கொள்ள முடியாத காலத்தின் மத்தியில் அது ஏன் அப்படி ஒரு அடையாளம் தெரிஞ்சிச்சு? இஸ்ரவேலை யாருமே தொழுது கொள்ளக்கூடாதுலாம் தடுக்கலை. ஆனால் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா மற்ற யாரும் கை வச்சா பிரச்சனை வரும். ஏன்னா அந்நிய தேசங்களே இஸ்ரவேலை சிறப்பிடிச்சிட்டு போனால் கூட ஒன்றும் தெரியாது. இஸ்ரவேலின் பரிசுத்த பனிமுட்டுகளை கை வச்சுட்டாங்கன்னா அடிச்சு விடுவார் ஆண்டவர். நடுங்கிட்டாங்களே, இஸ்ரவேலில் பரிசுத்தர் உண்டென்று பயந்தாங்கல்ல, சும்மா கிடையாது. அப்போ இஸ்ரவேல்கிட்ட பார்த்து தான் நடக்கணுங்கிற எண்ணங்களும் என்னாச்சு உலகத்தில் வந்துச்சே, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு அடையாளம் என்ன இருந்துச்சுன்னா, தேவாலயத்தின் திரைச்சீலை, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற திரைச்சீலை. வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியனே உள் நுழைய முடியும், மற்ற இஸ்ரவேலா இருந்தாலும் உள் நுழைய முடியாது. அதற்கென்று காத்திருந்து விரதத்துவம் இருந்து அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஒரு மனிதன் உட்பிரவேசித்து அங்கு முறைமையின்படி ஒரு கிண்ணத்தில் இருக்கிற பரிசுத்த இரத்தத்தை எடுத்து அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியில் தெளிப்பான். அதில் ஒரு பிரசனம் உண்டாகி சரியான வார்த்தைகள் இறங்கிடுச்சுன்னா இஸ்ரவேல்கிட்ட பாவம் இல்லை, ஆண்டவர் இறங்கி விட்டார் என்ற அர்த்தம். அதே அவர் இறங்கலைன்னா அக்கினி என்ன ஆயிரும்? அந்த மகா பிரதான ஆசாரியனை கொன்றும். அப்படி ஒரு காலம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த திரைச்சிலை, தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழிந்தென்று பார்க்குறோம். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிழியாது. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் கட்டப்பட்ட திரைச்சிலை எப்படிப்பட்டதெல்லாம் செய்யப்பட்டது என்று யாத்திராகமம் லேவியராகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை வாசிச்சிங்கன்னா நல்லா புரியும். அவ்வளவு கனத்த தேவாலயத்தின் திரைச்சிலை அவ்வளவு சீக்கிரத்தில்
எந்த மனிதர்களாலையும் கிழிக்க முடியாது. எந்தவித நவீன ஆயுதங்களை வைத்தும் அதை கிழித்து விட முடியாது. அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த துணி. அப்படிப்பட்ட அந்த திரைச்சீலை இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சிலுவையிலே அவர் ஒப்புவித்த உடனே என்னானது? கிழிந்தது. எழுதப்பட்டிருக்கிறது மத்தேயு 27 அதிகாரம் 51 வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. பயங்கரமான ஒரு சம்பவங்கள் அன்னைக்கு நடந்தது. அப்போ இயேசுதான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார். இஸ்ரவேலின் பரிசுத்தரை இஸ்ரவேல் தவிர வேறு ஒருவராலும் அவரை அணுக முடியாது, அவரிடத்துல நெருங்க முடியாது. அவ்வளவு பயங்கரமானவர். ஆனால் அந்த பயங்கரங்கள்லாம் நீங்கும்படியாய் பாவத்தின் பயங்கரங்களை இயேசு தம்முடைய சிலுவையிலே ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய், ஜீவனை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, உலகம் எங்கும் இருக்கிற மனிதர்கள் பரிசுத்த தேவனை இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்கலாம். அவ்வளோ பெரிய தைரியம் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? நமக்கான தண்டனையை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு கொடுத்தார். இங்க சொல்லப்படுகிற அர்த்தம் கண்மலையும் பிளந்தது அப்படின்னு. ஏன் இந்த கண்மலை சிகரங்கள்ல வெடிப்பு ஏற்படுகிறது தெரியுமா? சில பேர் அது ஒரு வேலையா வச்சிருக்காங்க, அது ஒரு சாதனை. உயர்ந்த சிகரங்கள்ல ஏறினா அவங்களுக்கு ஒரு சாதனை விருதுகள்லாம் கொடுக்கப்படுது. அப்படியாக அழைக்கப்பட்டு தெரிஞ்செடுக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய இந்திய தேசத்தில் உண்டு, உலகத்தில் எல்லா நாடுகளிலும் உயர்ந்த சிகரங்கள் ஏறுவாங்க அவங்க. ஏன்னா அந்த நாட்டிலே அது ஒரு சாதனையாக சொல்லப்படும். அங்கே போய் அது என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. வழியே இருக்காது, ஆனால் ஏறுவாங்க. அப்படி ஏறுகிறவர்களுக்கும் தேவன் அங்கே ஒரு பாதையையும் இளைப்பாறுகிற இடத்தையும் கட்டளையிட்டிருக்கிறாராம். அதான் கண்மலையின் பிளப்பு. உயர்ந்த கண்மலை ஏறிக்கொண்டே போவாங்க. அவங்க மனசுல நினைக்கிறது தெரியுமா? எங்கேயாவது நல்ல ஒரு பிடிமானம் இருந்து எங்கேயாவது நம்ம தங்குற மாதிரி ஒரு இடம் இருக்கும், இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போய் தங்கிடணும். அதுக்குத்தான் ஆண்டவர் கண்மலையை சில இடங்களில் பிளந்து பிளந்து வைத்திருக்கிறார். அந்த மலை ஏறுகிறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அனுபவங்கள். நாங்கள் ஏறி போவோம், எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தா கரெக்டாக எங்களுக்கு ஒரு கிரிப் இருக்கும் அந்த இடம், அங்கே நாங்கள் உட்காந்துருவோம். அதே மாதிரி சில இடங்கள் சொல்லுவாங்க, அங்கே போனால் 4 பேர் தங்குற அளவுக்கு இடம் இருக்கும், அங்கே நாங்கள் இளைப்பாரி தூங்கி மறுநாள் எழுந்து நடப்போம் அப்படிமா. எல்லாரும் ஒரே மாதிரி மலை ஏறிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆண்டவர் அவர்களுக்கென்று என்ன இருக்கிறாராம், சில பிளப்புகளை அங்கே வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிறைய கண்மலைகளும் குகைகளும் உள்ள நாடுகளில் போர் வந்துச்சுன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஊரில் மட்டும்தான் அந்த ரகசியம் அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும். எதிர்ப்படைகள் சேர்ந்து வருதுன்னா இவங்களால அந்த எதிர்ப்படையை போராடி ஜெயிக்க முடியலன்னா எல்லாரும் கண்மலையின் வெடிப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது எதிர்த்து வர்றவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அந்த உள்ளூரில் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் அந்த பாதை இருக்குன்னு. நிறைய பேத்துக்கு என்னன்னா அதுக்குள்ளே விச சந்துக்கள் எதாவது கிடக்கும், நம்மளை கொண்டு நினச்சாம போயிருப்பாங்க. இவங்களுக்கு தெரியும் அங்கே எதுவுமே இருக்காது, நமக்கான பாதுகாப்பின் இடம் என்று. அந்த மாதிரி கண்மலையின் பிளவுக்குள்ளே இருந்துக்கிடுவாங்க. அதுபோல இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் இந்த கொடிய காலங்களின் மத்தியில், துர்ச்சன பிரவாகத்தின் மத்தியில் அவருடைய காயங்களின் மறைவுக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்கிறார். உலகத்தில் ஏற்படுற சொல்லனா கொள்ளை நோயின் மத்தியில், பஞ்சங்களின் மத்தியில், வேதனைகளின் மத்தியில் இயேசுவின் காயங்களின் மறைவுக்குள்ளாக நம்மளை என்ன இருக்கிறாரு? மறைத்து கொள்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னால் செய்த கிரியைகள் ஏதோ ஞாபகம் வந்து உங்களுடைய பாவத்தின் அகோரங்கள் தெரியும் போது, ஆண்டவரே நீங்க அழும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னை என் காயங்களின் மறைவிலே மறைத்து கொண்டேன். அதான் அந்த பாடல் உண்டே, என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் ஆறிடும், நான் இப்படி கொடியவளாய் இருந்து விட்டேனே என்று நீங்கள் கதறி அழும்போது அவருடைய சரீரத்திலே கொடிய காயங்களை ஏற்றுக்கொண்டார். கொடிய காயங்கள். அவர் பட்ட காயங்கள்ல கொடூரமான காயங்கள் மட்டுமே நிறைய இருக்கிறான் எண்ணிக்கையில். முதுகெல்லாம் அவருக்கு என்ன பண்ணப்பட்டது? பாலம் பாலமாக பிளக்கப்பட்டது. அப்படிப்பட்ட காயங்கள் இயேசுவினிடத்தில் உண்டு. ஏன்? காயங்களின் மறைவில் மறைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முன்னாள் பாவங்களோ உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்களோ எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காயப்பட்டதினாலே, அவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தினதினாலே எல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வந்து விட்டது.
அந்த காயங்களின் மறைவுக்குள்ளாக நீங்கள் மறைந்து கொள்ளலாம். அதனாலதான் எத்தனையோ பாடல்கள் உண்டு. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், கண்மலை வெடிப்பதனில், புகலிடம் கண்டுகொண்டோம், புகலிடம் வந்துவிட்டோம். அவ்வளோ பெரிய கட்டளைக்குரியவர், அவ்வளோ பெரிய கட்டளையை கொடுத்தவர் மனிதன் நிறைவேற்ற முடியாததினாலே அவர் மாம்சமாக பிறந்து 33 வருடம் வாழ்ந்து கட்டளையின் சாபங்களை தன்னுடைய சரீரத்திலே சுமந்து கொண்டார். அவ்வளவு பெரிய கண்மலை உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு உண்டு. அல்லேலூயா. அவரிடத்துல ஓடி வாங்க, அவரிடத்துல தஞ்சம் புகுந்து இந்த நாளை அப்பமிட்டு ஆராதனை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, உம்மை அறியாத காலங்களும், நீர் பயங்கரமானவர் நினைச்சு நான் உம்மை விட்டு விலகி போன காலங்களும், என் வாழ்க்கையில இருந்த போராட்டங்கள் எவ்வளவு. ஆனால் கண்மலையாம் கிறிஸ்துவனிடத்துல ஓடி வந்தேன். எனக்காக பிளக்கப்பட்ட கண்மலை இடத்துல வந்தேன். என்னுடைய பாரம் எவ்வளவு நீங்க இருக்குதுப்பா. என் பாவம் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டதுங்க நிச்சயம் எனக்குள்ள வந்துருச்சு. இந்த அப்பமும் பாத்திரமும் என் கரங்களில் வருகிறது. ஆண்டவரே, நீர் என் மீது வைத்த அன்பு, நீர் எனக்காக சிந்தின ரத்தம், நீர் எனக்காக பிற்க கொடுத்த உம்முடைய சரீரம், உம்முடைய திரு சரீரம் உணர்கிறேன். ஆண்டவரே, பிளவுண்ட மலையே, புகலிடம் நீரே, புயல் வீசும் நாளினில் எங்களை பாதுகாத்தருளும். இதுவரைக்கும் வந்த எங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா புயலுக்கும் எங்களை பாதுகாத்தீர். இன்னும் உம்முடைய புகலிடம் எங்களுக்கு வேணும். உம்முடைய காயங்களின் பிளவு எங்களுக்கு வேணும், நாங்கள் மறைந்து கொள்ள. அதனால தான் அவர் இன்னும் காயங்கள்லேயே இருக்கிறார். அந்த தழும்பு அவர்கிட்ட ஆறப்படாததாக இருக்கிறதுக்கு காரணம், உன் காயம் நான் ஆற்றிவிட்டேன், உன் வியாதியை நான் நீக்கிவிட்டேன் அப்படிங்கிற நிச்சயம். ஆகவே கண்மலையாம் கிறிஸ்துவனிடத்தில் முழங்கால் படியிடுங்க, உங்களை தாழ்த்தி கொடுங்க. உங்களை சுற்றி இன்னமும் என்ன போராட்டம், பிரச்சனை இன்னமும் இருக்கிற ஏதோ ஒரு காரியம் பெரிய பாரமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உணர்வோடு எனக்காய் அடிக்கப்பட்ட கண்மலை, எனக்காய் பிளக்கப்பட்ட கண்மலை, அந்த கண்மலை வெடிப்பிலே இன்னைக்கு இவ்வளவு புகலிடம் கண்டு கொண்டோமே. உணர்ந்து பாருங்க, இயேசுவில்லாத வாழ்க்கை எவ்வளவு வேதனையா இருந்தது. இயேசு வாழ்க்கையில் வந்த பிறகு இன்று எவ்வளவு வேதனை தேர்ந்திருக்கிறது. இனி இருக்கிறதும் பெரிய வேதனையே அல்ல. ஒரு இமைப்பொழுதுல நீங்கி போகும் இந்த பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மேன்மைக்கு ஒரு துளி கூட பாத்திரம் அல்ல, தகுதி அல்ல. நினைத்து பார்த்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக பிளக்கப்பட்ட கண்மலை, எங்கள் கூடவே வருகிற கண்மலை, இந்த நாளையும் அப்பவும் பாத்திரமா எங்களிடத்தில் வருகிறீர் ராஜா. நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள். இதை நினைவு கூறும் போதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைக்கிறீர்கள் என்று சொன்னீர். எங்களுக்கான சாபத்துக்கும் பாவத்துக்கும் பரிகாரியா எங்கள் இயேசு பலியானது உண்மை. ஆண்டவரே, எங்களுக்கு பாவம் இல்லை, சாபம் இல்லை. நாங்கள் இனி உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து வாழ உடைய பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் கொடுத்திருக்கிறீர் என்பதே இந்த ஆராதனை. ஆண்டவரே, இன்னும் எவ்வளவாய் சாட்சியாய் நாங்கள் வாழணும், எவ்வளவு கனிகளை நாங்கள் உமக்கென்று தரணும். எங்களுக்கு இருக்கிற பலன் சாதாரணப்பட்ட பலன் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின் பலன், ஆவியின் பலன். நாங்கள் மாம்சத்தின் பலனாளிகள் அல்லப்பா.
என்கிறதை உணர்ந்து இந்த முழங்கால்கள் ஜீவிக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் இந்த அப்பத்தின் பாத்திரத்தை நீர் எடுத்து தாரும். இடைபடும் ஆண்டவரே, இடைபடும் ஆண்டவரே. உனக்காக நான் மரித்திருக்கிறேன், உனக்காக நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். என் மரணத்தை நினைவு கூறு என்று உன்னோடு கூட வருகிறேன். உன் மாம்சத்தில் மாம்சமாய், உன் சரீரத்தின் சரீரமாய், உன் இரத்தத்தின் இரத்தமாய் உனக்குள்ளே ஊடுருவி வருகிறேன். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். உன்னை சாட்சியாக நிறுத்துவேன். நீ எனக்கென்று கனி கொடுக்கத்தான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்கிற நிச்சயத்தை தாரும். கனிகளற்ற அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக ஆண்டவரே. விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, மீட்பு உண்டாவதாக, சுவிசேஷம் பரவுவதாக, கனிகள் உண்டாவதாக. ராஜா, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும். அப்படியே நீர் செய்கிற தயக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.